வணக்கம் எல்லாருக்கும். நாங்க அன்றாடம் பாவிக்கிற பொருட்கள் அதுல நாங்க எதை மறந்தாலும் நாங்க மறக்காம எங்களோட எப்பயுமே வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ஸ். நீங்க எந்த போனை வச்சிருந்தாலும் இந்த போனால நீங்க என்னென்ன பயன்களை பெறுவீங்க, அல்லது இந்த போன்ல இருக்கிற அவ்வளவு வசதியும் நீங்க பாவிக்கிறீங்களா? நான் என்ன செய்ய போறேன்னா, என்ற நோக்கம், நான் அன்றாடம் பாவிக்கிற, நான் பிரயோசனப்படுத்தக்கூடிய சில வசதிகளை, இந்த ஸ்மார்ட் போன்கள் இருக்கக்கூடிய வசதிகளை ஒவ்வொன்றா என்னால முடிஞ்ச வரைக்கும் தகுந்த விளக்கத்தோட தர்றதுக்கு முயற்சிக்க போறேன். இப்ப முதலாவது ஐபோன்ல அல்லது இந்த ஆண்ட்ராய்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அதுக்கு பேர் வாலெட் என்று சொல்லப்படுகிற இந்த ஐகோனை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வாலெட்ன்றத இப்ப ஐபோன் பாவனையாளர்களுக்கு இப்படி இருக்கும். இதுதான் வாலெட். தொட்டிங்கன்னா எப்படி வரும்? முதல் முறை பாவிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்ட் பாவனையாளர்களுக்கு அதுலயும் வாலெட் தான். ஆனா அந்த வாலெட்டும் இந்த வாலெட்டும் ஒரே மாதிரி தொழில்பட்டாலும் ரெண்டும் வேற வேற. என்னண்டா, இது ஆண்ட்ராய்டு இல்லை, அது ஆப்பிள் இல்லை அல்லது ஐபோன் இல்லை. இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்களை காட்டுறேன். இது ஆண்ட்ராய்டு போன் என்னைக்கு பாதிக்கப்பட்டது. நான் முதல்ல இருந்து காட்டணும்னு சொன்னா இது இந்த வசதிகள். இந்த வாலெட்ல இந்த என்எஃப்சி என்று சொல்லப்படுகிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த என்எஃப்சி தான் என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் அல்லது ஒரு தொடர்பாடல் முறை. எப்படிப்பட்ட தொடர்பாடல்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட இந்த பேங்க் கார்டுகள் அல்லது உங்களோட ஸ்மார்ட் அட்டைகள் என்று சொல்லப்படுற இந்த அட்டைகள் இருக்கிற டெக்னாலஜியை போன்லயே கொண்டு வந்திருக்கணும். அப்ப நீங்க உங்களோட போன்கள்ல உங்களோட பேங்க் கார்டா இருக்கலாம், வேற வேற அல்லது பே பண்ணக்கூடிய கார்ட்ஸா இருக்கலாம். அந்த கார்டை இந்த போன்ல இன்டகிரேட் பண்ணிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பார்க்லேஸ் ஒரு கார்டு இருக்குது. இதால வரக்கூடிய வசதிகள் என்ன, இதால நீங்க எவ்வளவு உங்களோட லைஃப் ஈஸியா போகுது, ஒரு வாழ்க்கையை இலவாக்குற எப்படி என்பதை பற்றி நான் இப்ப காட்ட போறேன். இப்ப நாங்க முதல் வாலெட்டுக்கு வருவோம். ஆப்பிள்ல நம்ம முதல் செய்து காட்டுறேன். ஐபோன்ல இதுல நீங்க தட்டி கொண்டு போகும்போது வாலெட்ன்றது வரும். இப்ப இதுல நீங்க வாலெட்டை நீங்க தேடி பிடிக்க முடியாட்டி, நீங்க ஐபோன்ல ஒரு வசதி இருக்கு. நீங்க இப்படி எழுத்தீங்கன்னா இதுல டைப் பண்ணலாம். அப்ப வாலெட் டைப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வரும். இப்ப வாலெட்டை நீங்க ஓபன் பண்றீங்க. அந்த வாலெட்ல இதுல ஒரு பிளஸ் மார்க் இருக்கும். அந்த மார்க்கை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல டிராவல் கார்டா டெபிட் கார்டா என்று சொல்லி கேட்டிருக்கும். டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு முதலாவது ஆப்ஷன், முதலாவது வழி. அடுத்தது டிராவல் கார்டுன்னா இப்ப நாங்க ட்ரெயின்களுக்கு, பஸ்களுக்கு, அது கூடுதலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டிராவல் கார்டு எல்லாம் இருக்கு. இலங்கை, இந்தியா போன்ற இடங்கள்ல அப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப நாங்க பேங்க் கார்ட்ஸ் எங்கேயுமே நாங்க பாவிக்கிறோம். இப்ப இந்த பேங்க் கார்டை போடும்போது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணா இதுல ஆப்பிள் பே இருக்கு. ஐபோன்ல ஆப்பிள் பே மாதிரி கூகுள்ல கூகுள் பே இருக்கு. இப்ப இந்த ஆப்பிள் பேன்றதான் இதுக்கான ஒரு பேமெண்ட் கேட்வேயா செயல்பட போகுது. பேமெண்ட் கேட்வேன்றது என்னன்னு சொன்னா, உங்களோட பேங்குக்கும் உங்களோட வர்த்தகருக்குமான இடைப்பட்ட அந்த பேமெண்ட்டை இந்த பேமெண்ட் கேட்வே தான் இடைப்பட்டு நின்று செயற்படுவார். அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பரிவர்த்தனையை அவர் தான் செய்வார். அப்ப இந்த ஆப்பிள் பேயை நாங்க அதுல அவங்க சில டேர்ம்ஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்க நிபந்தனைகள், அது எல்லாத்தையும் நாங்க அக்ரி பண்ணிட்டு நாங்க கண்டினியூ பண்ணோம். இதுல அட் கார்டுன்ற ஒரு வசதி இருக்கு. இந்த அட் கார்டுல கேமரா இருக்கு. கேமராக ஓப்பன் ஆகிடும் உங்களோட போன். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட பேங்க் கார்டு எடுத்து, இது இந்த பேங்க் கார்டு, இந்த பேங்க் கார்டை எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, நான் இதுல வச்சு காட்டு, இப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணிக்க இப்ப எந்த பேங்க் கார்டு நம்பர் பின்பக்கத்துல இருக்குது. அப்ப நான் பின்பக்கத்துல போடுறேன். இப்ப இதுல பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நம்பர்களை நான் மறைச்சு தான் காட்ட வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு அந்த கார்டுல இருக்கிற பேர் நீங்க கொடுப்பீங்க. அப்ப எந்த பேர் இதுல இருக்குன்னா நான் அந்த பேரை இதுல கொடுப்பேன். அது கொடுத்த அப்புறம் அது பேங்கோட அது தொடர்பு கொள்ளும். அதுக்கிடையில செக்யூரிட்டி கோட் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களோட பேங்க் கார்டுல கடைசியா 3 இலக்கத்துல ஒரு சிவிவி நம்பர் அல்லது செக்யூரிட்டி நம்பர் ஒன்று இருக்கும். இப்ப அந்த நம்பரை நீங்க இதுல போட வேணும். இப்ப நான் இதுல போடுறேன். போட்ட பிறகு அந்த ஆப்பிள் பே உங்களோட கார்டு இஷ்யூ வரும். இந்த கார்டை யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணினாரோ அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளும். தொடர்பு கொண்டு இதெல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிடுங்க. லொகேஷன் கேட்கும்னா எந்த லொகேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்றதை இந்த பேமெண்ட்டுக்கு கட்டாயம் தேவைப்படுறது. அப்ப லொகேஷன் அக்சஸ் அது கேட்டா நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி சரியா தொழில்படாது. இப்ப கார்டு அடட் வருது. இப்ப கார்டு அடட் வந்தோடனே
இதுல பிறகு அந்த கார்டை பொறுத்து அதுல ஆட் பண்ணப்பட்ட வசதிகள் வந்து சில நேரம் உங்களுக்கு காட்டும். இந்த கார்டுல வந்து ஒரு வசதி தந்திருக்கலாம், எக்ஸ்பிரஸ் மோட் எனபிள்டு, ஸோ கார்டு வெரிஃபிகேஷன் என்று சொல்லி வரும். அப்ப நீங்க உங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணவர்கிட்ட உங்களோட என்ன தொடர்பை கொடுத்தீங்களோ உங்களோட வெரிஃபிகேஷன்ன்றது இது நீங்கள் தானா ரெண்டு செக் பண்றது. ஏன்னா உங்களோட கார்டு வேற ஆக்கள் கையில கிடைச்சா அதை வந்து துர்பிரயோகம் செய்யக்கூடிய ஆக்கள்கிட்ட கிடைச்சா அதை அதுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த வசதி இருக்கு. அப்ப இதுல வெரிஃபிகேஷன் இது என்னுடைய நம்பருக்கே மெசேஜ் வரும். அப்ப கார்டு வெரிஃபிகேஷன் நான் நெக்ஸ்ட் ரெண்டு கொடுப்பேன். கொடுத்தா பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதுல ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த கோடை நீங்க அடிக்கணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்து இந்த வாட்சுக்கு வந்துட்டு இந்த போனுக்கு வந்துட்டு இந்த கோடை நான் அடிக்கிறேன். அடிச்சோடனே எனக்கு கார்டு ஆக்டிவேட்டட் வந்துட்டு இப்போ கண்டினியூ இந்த கார்டு ஆட் பண்ணப்பட்டுது. இப்போ நீங்க என்ன செய்யலாம்னா இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க போன் க்ளோஸ்லையும் இருக்கலாம் லாக்லையும் இருக்கலாம். நீங்க இந்த பவர் பட்டனை ரெண்டு தரம் ப்ரெஸ் பண்ணினா உங்களோட ஐடி கேட்கும், உங்களோட ஃபேஸ் ஐடி வந்தோடனே இப்படி வந்ததுன்னா ஹோல்ட் நியர் த ரீடர்ன்னு சொல்லுது. அதாவது நீங்க பே பண்ற நீங்க பேங்க் கார்டால பே பண்ற அந்த மெஷினுக்கு கிட்ட உங்களோட போனை இப்படி கொண்டு போனாலே உங்களோட பேமெண்ட் போயிடும். ஸோ நீங்க தச்சலாம் உங்களோட ஒலட்டா மறந்து போய் வரலாம். அதாவது உங்களோட பர்ஸை அல்லது உங்களோட மணி பர்ஸை எல்லாத்தையும் விட்டுட்டு கூட நீங்க சில அவசரமா போவீங்க. ஆனால் போன் எப்பயும் உங்களோட பாக்கெட்ல இருக்கும். ஸோ ஒரு அவசரத்துக்கு அல்லது இதை ரெகுலராக கூட நீங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு எல்லா கார்டையும் தூக்கி கொண்டு தெரியாம நீங்க இதாலேயே பே பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கலாம். இந்த ஆப்பிள் பேல ஒரு வசதி என்னன்னா உங்களோட பேங்க் கார்டு நம்பர்ஸ் ஒன்றும் அந்த பே பண்ற மிஷினுக்கு போகாது. ஆப்பிள் வந்து அந்த ஆப்பிள் பேன்றது இடையில வேற ஒரு நம்பரோட என்கிரிப்ஷன் சொல்றது அப்படித்தான் போகும். உங்களோட உண்மையான கார்டு டீடைல்ஸ் அங்க போகாது. அதால இது ஒரு மேலதிக பாதுகாப்பு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது கார்டு எப்படி நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற எத்தனை பேங்க் கார்டையும் அல்லது உங்களோட குடும்ப அங்கத்தவர் எல்லாருமே ஒரே கார்டை பாவிப்பீங்க அல்லது என்ன சொன்னா ஒரு கார்டை நீங்க எத்தனை போன்லையும் போட்டுக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு வந்து அந்த கார்டு இஷ்யூ பண்ற நிபந்தனைக்கு உட்பட்ட விஷயமா தான் இருக்கும். சிலது கொஞ்சம் போன்ல மட்டும்தான் ஒரு 5 போன்ல தான் பாவிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா போன்லையும் போட இல்லாம இருக்கும். சிலது ஒரு போன்ல மட்டும்தான் அலோவ் பண்ணணும். அது வந்து அந்த கார்டை இஷ்யூ பண்றவரை பொறுத்தது. சில பேருக்கு என்ன நடக்கும்னா சில கார்ட்ஸ் நேரடியா நீங்க இஷ்யூ பண்ண இயலாது, இப்படி ஆட் பண்ண இயலாது, உங்களோட வாலெட்டுக்கு போட முடியாது. அது என்ன சொல்லுமெண்டா அப்ப அந்த நேரம் ஆப்பிள் பே உங்களுக்கு சொல்லும் நீங்க ஆட் பண்ணி இப்படி இதே மாதிரி முயற்சி செய்யும் போது இஷ்யூ பண்ண நிறுவனத்தோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அப்ப கணவருக்கு அப்படி நடந்திருக்கு. அவை பிறகு அந்த பேங்கோடையோ அந்த கார்டு தந்தவையோட அவை கதைச்சு அவே பிறகு அவே அங்கால அலோவ் பண்ணினா மட்டும்தான் நீங்க உங்களுக்கு ஆப்பிள் பேல போட முடியும். ஸோ இது ஆப்பிள் பே. கூகுள் பே கூட இதே மாதிரியான தொழிற்பாடு தான் செய்யும். இதே மாதிரியான ஸ்டெப்ஸை நீங்க கூகுள் பேலையும் செய்யலாம். கூகுள்ல வாலெட் இருக்குது, அந்த வாலெட்ல நீங்க இதே மாதிரி ஸ்கேன் பண்ணி இதே மாதிரி சிவிவி போட்டு அப்ப நான் அதுல திருப்பி ஆண்ட்ராய்ட்ல போட்டு காட்டி நான் நினைக்கல. இப்ப இன்னொன்று இருக்குது, இந்த வாலெட்ல வந்து தனியா பேங்க் கார்டு மட்டும்தான் போடலாம்ன்றது இல்ல. உங்களோட ஏர் டிக்கெட், உங்களோட போர்டிங் பாஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அதுல வச்சுக்கொள்ளலாம். அப்ப நீங்க உங்களோட பவர் பட்டனை டபுள் பிரஸ் பண்ணுவீங்க. பவர் பட்டனை டபுள் பிரஸ் பண்ணோன்னு இதுல உள்ளது எல்லாம் வரும். இப்ப சினிமா டிக்கெட் ஒன்று நீங்க புக் பண்ணா இல்ல ஒரு ஈவென்ட் டிக்கெட் நீங்க புக் பண்ணினா உங்களோட இமெயிலுக்கு அது வரும். அந்த இமெயில நீங்க பாத்தீங்கன்னா சில டிக்கெட்டுகளோட கீழே add to Apple Pay, add to wallet வரும் ஆப்ஷன் வரும். அதுல ஆண்ட்ராய்டு ஐகானும் காட்டி இருக்கும், ஆப்பிள் ஐகானும் காட்டிருக்கும். அதுல அந்த இமெயிலை நீங்க கிளிக் பண்ணா அது நேரடி உங்க போன்ல இருந்து நீங்க இமெயில் பார்க்கும்போது அது நேரடியா இதுக்குள்ள வரும். அப்ப அந்த டிக்கெட் ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். இப்ப நான் ஆண்ட்ராய்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இது ஒரு பேங்க் கார்டு, இது இன்னொரு பேங்க் கார்டு. அதே நேரத்துல இது மூவி பாஸ் இருக்குது, இது ஒரு மூவி பாஸ். அடுத்தது வந்து இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த ஒரு டிக்கெட். இப்படி கொஞ்சம் இருக்குது. இப்ப சாம்சங் போன்ல ஒரு விஷயம் என்ன நீங்க செய்யணும்னா உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த பட்டனை நீங்க நேரா இப்படி அமர்த்தினா இப்படி வாலெட் வாரதுன்றது நீங்க உங்களோட செட்டிங்ல போய் செய்ய வேணும். அப்பதான் நீங்க இதை ரெண்டு தரம் பிரஸ் பண்ணுங்க. இந்த பவர் பட்டன், இது வால்யூம் அப் அண்ட் டவுன், இது பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை வந்து நீங்க ரெண்டு தரம் பிரஸ் பண்ணா வாரதுக்கான வசதியை வந்து நீங்க இந்த செட்டிங்ல ஒரு இடத்துல செய்யணும். இந்த கீயை சொல்றது சைட் கீ. அப்ப செட்டிங்ல போயிட்டு நீங்க சைட் கீ டைப் பண்ணா இந்த சைட் கீ வரும். அந்த சைட் கீல பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆப் ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓப்பன் ஆப்ல போயிட்டு அதுல போயிட்டு நீங்க வாலெட்டை செலக்ட் பண்ணி விடலாம். நான் அப்படித்தான் செலக்ட் பண்ணி விட்டேன் நான். அப்ப நீங்க இந்த சைட் கீக்கு நீங்க எந்த இந்த சைட் கீ டபுள் பிரஸ் பண்ணினா என்ன வரணும்ன்றத இந்த டபுள் பிரஸ் போட்டிருக்கு.
இந்த டபுள் பிரஸ் எனேபிள் பண்ணி போட்டு நீங்க ஓப்பன் ஆப் பண்ற ஆப்ஷன்ல போயிட்டு நார்மலா நீங்க டபுள் பிரஸ் பண்ணா குவிக் லான்ச் கேமரான்னு தான் இருக்கும். அது நார்மலா இந்த பவர் பட்டனை டபுள் பிரஸ் பண்ணா கேமரா தான் ஓன் ஆகும் சாம்சங் போன்ல. அப்ப நீங்க இந்த ஓப்பன் ஆப் பண்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போட்டு அதுல செட்டிங்ல போயிட்டு நீங்க வாலெட்டை தேடி அந்த வாலெட்டை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வாலெட் செலக்ட் ஆயிடும். அதுக்கு டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ இவ்வளவுதான் வாலெட்ல உள்ள ஆக சுருக்கமா சொல்லக்கூடிய வசதி. இதை விட நீங்களாவே நிறைய விஷயம் அதுக்குள்ள தேடி பார்க்கலாம். அதுக்குள்ள கியூஆர் கோட் போடக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க அதுக்குள்ள போட்டு வச்சுக்கொள்ளலாம். உங்களோட முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களோட ஏர் டிக்கெட், உங்களோட போர்டிங் பாஸ், அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து இதுல தான் வாலெட்ல தான் இருக்கு. என்ன போன் எப்பயுமே நான் அடிக்கடி சார்ஜ்ல இருக்கும். நான் சார்ஜ் குறையும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் எங்க போனாலும் நான் இந்த வாலெட்டை கட்டாயம் கொண்டு போக வேண்டிய தேவை எனக்கு வார இல்லை. என்னன்னா நான் என்னுடைய அத்தனை பேங்க் கார்டையும் வந்து நான் என்னுடைய வாலெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்படி நான் செய்து கொண்டிருக்கிறதால என்னுடைய நேரம் மிச்சமாகுது என்றுதான் நான் சொல்றேன். இதே ஒரு வசதி இப்ப ஸ்மார்ட் வாட்ச்ல கூட இப்ப ஆண்ட்ராய்ட்லயும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, சாம்சங்குக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அது வட்ட வடியில தான் நேமா வரும். அப்ப அதுலயும் இந்த வசதி இருக்கு. இப்ப நீங்க போன்ல போட்ட இதே கார்ட்ஸை நீங்க வாட்ச்ல போட்டா நீங்க வாட்ச்ல இப்படி டபுள் பிரஸ் பண்ணி போட்டு வாட்ச்லயும் வந்து இப்ப எந்த வந்து நான் என்னுடைய பிரதானமான போன் ஐபோன்ன்றதால நான் வாட்ச் வந்து என்னுடைய ஐபோனோட கனெக்ட் பண்ணிருக்கு ஆப்பிள் வாட்ச்ல ஒரு வசதி டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல நீங்க போட்டு வைக்கிற அவ்வளவு கார்டும் காட்டும். இத இப்ப இன்னும் வசதி என்னன்னா நீங்க இந்த போனை தூக்கி இப்படி அமர்த்தி இப்படி நீட்டுறதுக்கு பதிலா நீங்க வாட்ச் எப்பயுமே கையில இருக்க போகுதுன்னா நீங்க இப்படி டபுள் பிரஸ் பண்றீங்க, அப்படியே 20 கிட்ட பிடிக்கிறீங்க, டிங்கன்ற சத்தம் கேட்கும், உங்களோட பேமெண்ட் போயிடும். எல்லாம் செலவுதான். ஆனா நீங்க கார்டை தூக்கி எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து அது இந்த விண்டர் வந்து ஒன்று இருக்கு, குளிர்காலத்துல எடுக்கிறது அல்லது நீங்க ஒரு கடையில இருந்து சாமான் வாங்கினீங்க பேங்கோட நின்று பே பண்றதுன்ற விஷயத்துல வந்து இது வந்து வசதியா இருக்கும். ஒரு டபுள் பிரஸ் ஒரு படி, இவ்வளவுதான். இதோட கூட காசு பேங்க்ல இருந்து போயிடும். சரிதானே? ஆனா அந்த செலவுலையும் ஒரு உங்களை இலகுவாக்குற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். மற்றது இந்த Applepay வந்து அதுக்கு லிமிட் கிடையாது. இப்ப கான்டாக்ட்லெஸ் என்று சொன்னால் இப்ப எல்லா போனுமே எல்லா கார்டுமே இப்ப கண்டாக்ட்லெஸ்ஸா தான் வந்து ஒன்று இருக்கு. இப்ப கண்டாக்ட்லெஸ் போது நீங்க கார்டுல இப்படி டச் பண்ணி பே பண்றதுக்கு லிமிட்ஸ் இருக்குது. இப்ப யூகேல பொதுவான லிமிட் வந்து 30 பவுண்ட். ஒரு நாளைக்கு நீங்க 30 பவுண்ட் தான் கண்டாக்ட்லெஸ்ல கொடுக்கலாம். இதே Applepayல அப்படியான ஒரு பெரிய சின்ன அளவான லிமிட் இல்ல. குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு சரியா தெரியல. கூகுள் பேலையும் எவ்வளவு லிமிட் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கண்டாக்ட்லெஸ் மாதிரி ஆக சின்ன அளவு கிடையாது. அப்ப அதால வந்து உங்களுக்கு நிறைய வசதிகள். மற்றது அவ்வளவு ஈஸியா வேற ஒரு ஆக்கள் உங்களோட ஆப்பிள் ஐடியையோ அல்லது கூகுள் பேயோ யூஸ் பண்ணி உங்களோட பேங்க்ல இருந்து காசை எடுத்துட முடியாது. சரியான பாதுகாப்பான ஒரு வசதி தான் இது. எல்லாத்துக்கும் மேல நீங்க எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். என்ன நான் சொல்லிட்டேன்ன்றதுக்காக அப்புறம் நீங்க எங்கேயும் பாவிச்சு போட்டு இதென்ன கூடாது. அதுல கவனமா இருங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேயும் போகாம வச்சுக்கூடாது. உங்களோட விஷயம். ஆனா இது இப்படி வச்சுட்டு நீங்க டச் பண்றதால உங்களோட டீட்டெயில்ஸ் போக போறது இல்லை. ஆனா உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேயும் அதை நோட் பண்ணி பேப்பர்ல எழுதி வச்சு என்னவென்னு செய்தா அது வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுகளை மட்டும் செய்யாம பாதுகாப்பா உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களோட ரகசியமான விஷயங்களை வந்து ரகசியமாவே வச்சிருங்க. இவ்வளவு தான் நான் சொல்லக்கூடியது. இன்னொரு வசதியோட நாங்க இன்னொரு நேரத்துல உங்களை நாங்க சந்திக்கலாம். நன்றி.